யூடியூப் ரூட்டர்ஸ் ரீட்ஸ் நடத்தும் சிறப்பு கலந்துரையாடல். ஊடகவியலாளர்கள் இந்திரகுமார் தேரடி, சேகுவேரா, யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர், ரவுதிரா ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கலந்துரையாடல் மார்ச் 8 மாலை 4:30 மணிக்கு. இடம் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைமை அலுவலகம், மயிலாப்பூர். அனைவரும் வருக. ஆளுநர் ஆர்.என். ரவி அவருக்கு வேற ஆரம்பத்தில் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். அவருடைய வேலை பறிபோய் இருக்கிறது. இரங்கல் அப்படின்னா ஏங்க இறப்போடைய சம்பந்தப்படுறீங்க? ஒரு விஷயத்துக்கு மனம் இறங்குகிறேன், இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்லுவீர்கள் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை ஆளுநரே. அதான் அந்த போராளே பொண்ணு தாய் பாட்டை இவருக்கு தான் பாண்டும் போல. போராளே பொண்ணு தாய் போல போல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீருஞ்சோறும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறியப்பா. கடைசியா ஒரு முறை உங்க திருமுகத்தை பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே சார். நேத்து நைட்டு இதை அப்படி எழுதிட்டேன், உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டாம போயிட்டீங்களேன்னு. ஒரு 10 பேர் போன் கால். என்ன தோழர், யாருக்கு என்னாச்சு? யாருக்கு ஒண்ணும் ஆகலைங்க, அவரு போயிட்டாரா? மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டாரியா? நீங்க ஏங்க சாக்காரீங்க? நீ போ, மேற்கு வங்காளத்துக்கு போ. அங்க எங்க அக்கா ஒருத்தி இருக்கா. போ, உனக்கு அக்கா ஒருத்தி இருக்காளா அக்கா அப்படின்னு நினைச்சு நீ மேற்கு வங்காளம் போற. போ மாப்பிள. போனதுக்கு அப்புறம் தெரியும் எங்க அக்கா யாருன்னு. டார்ஜிலிங்ல போய் குழு குழுன்னு இருக்கலாம்னு நினைச்சு போறாரு. எங்க அக்கா அடியில வெடிய வைக்க போது நீ பாத்துக்கிட்டு காத்துன்னு இருக்கும். அவரை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இந்தியா கூட்டணியின் ஒற்றுமைக்காக அவர் பாடுபடுகிறார். அதனாலதான் இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதியாக எங்க அக்கா மம்தாவை வெற்றி பெற வைப்பதற்காக எங்க அண்ணன் இப்ப கிளம்பி போயிருக்கிறார். நீங்க தப்பா நினைச்சு கூடாது. தமிழ நல்ல வழியில் நல்ல முறையில் அவரை வழி அனுப்ப கூட வழி இல்லாம போச்சு. ராவா பிளைட் ஏத்தி அனுப்பிட்டாங்களே. மை டியர் ரவி சார், we respect you, we honor you for the constitutional post that you have held. If and all any issue you have with Mamta Didi, please come back to Tamil Nadu. We welcome you, we need you. ஆனதாச்சு ஒரு 60 நாள் சார். தேர்தலை முடிச்சு பதவியேற்று கொடுத்துட்டு போயிருங்க. தமிழ்நாடு இன்றைக்கு தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திராவிடர் விடுதலை கழகம் நடத்துகின்ற தொடரட்டும் தமிழ்நாட்டில் சாதனைகள் என்கின்ற இந்த கூட்டம் திமுக ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும், மதவெறி கூட்டணியை விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற முழக்கங்களோடு தமிழ்நாடு முழுவதும் 1000 கூட்டங்கள் என்கின்ற ஒரு இலக்கோடு, சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 200 கூட்டங்களை நடத்த வேண்டும் என்கின்ற இலக்கோடு இது 9வது கூட்டம். மார்ச் 6ஆம் தேதி 2026 அன்று இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு விரிவான துண்டறிக்கை ஒன்றும் தயாரித்து மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அல்லது இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது குறித்து விரிவாக எழுதி வருகின்ற அத்தனை பேருக்கும் இங்கு துண்டறிக்கைகள் விநியோகிக்கப்படுகிறது. இந்த துண்டறிக்கையில் பல்வேறு விவரங்கள் எழுதி மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு இயக்கம் மக்கள் மத்தியில் வேலை பார்க்கிறது என்றால் இப்படித்தான் வேலை பார்க்க முடியும். என்ன செய்யவிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இதை செய்கிறோம் என்பதற்கான தெளிவு ஒருவரிடம் இருந்தால் மட்டும்தான் அவர் மக்களுக்கான அரசியலை பேச முடியும். அந்த தெளிவு இல்லாத ஒருவர் மக்களுக்கான அரசியலை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தில் இன்றைக்கு எத்தனை ரூபாய் வரவு வருகிறது, இதனை எவ்வளவு நாள் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும், எவ்வளவு செலவு இருக்கிறது, குறிப்பா பருப்பு அரிசி மசாலா ஐட்டங்கள்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், வீட்டில் பிள்ளைகள் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், மனைவியினுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், நம்ம போக்குவரத்துக்கு எவ்வளவு செலவு இருக்கு, சுற்றுப்பயணங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்குன்றதெல்லாம் அனுமானிச்சு வீட்டில் ஒரு பட்ஜெட் போடுவோம். இதெல்லாம் போட்டாதான் குடும்பமே நடத்த முடியுன்ற சூழ்நிலையில ஒரு குடும்பம் நடத்துவதற்கே அழுத்தி அதை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அது நடத்துறவங்களுக்கு புரியும். ஒரு குடும்பம் நடத்துவதற்கே நாம இவ்வளவு வரவு செலவு கணக்கு பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு 10,000 ரூபாய் நம்ம கையில கிடைக்குது, இந்த மாச சம்பளம் வந்துருச்சு, இந்த மாச சம்பளத்தை எப்படி செலவு பண்ணலான்ற பதைவிதைப்பு இருக்கும். ஆனா ஒரு குடும்பம் நடத்துவதற்கே இவ்வளவு இருக்கும் என்றால், ஒரு நாட்டை ஆள வேண்டும், ஒரு மாநிலத்தை ஆள வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தை ஆளுவதற்கும் அந்த மக்களை ஆளுவதற்கும் எவ்வளவு திட்டங்கள் தேவைப்படும். இங்கே சுற்றி கடைகள் இருக்கின்றன. அன்னை சைக்கிள் ஹவுஸ், ஸ்ரீ நாவல்ட்டின்னு ஒரு கிஃப்ட் கடை, SS மோட்டார்ஸ்னு ஒரு கடை. இந்த கடையில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு பார்த்து அடுத்த நாள் கடையை எப்படி நடத்துறதுன்னு திட்டமிடுவாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்க கடையை நடத்த முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் புதுசாக சில பேர் கட்சி ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அந்த கட்சியை எப்படி நடத்துறதுன்னு அவங்ககிட்ட திட்டம் கிடையாது. தமிழ்நாட்டை எப்படி நடத்த போறேன்னு கேட்டால் அதுக்கும் திட்டம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்னா பேராசிட்டமாலை வாங்கி போடுவோம். அது என்ன நோயாக இருந்தாலும் சரி, லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, தொண்டை கொணகொணன்னு இருக்குது, மூக்கு ஒரு மாதிரி இருக்கு,
உடம்புல ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு அரிப்பு இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பேராஸ்டமால் மாத்திரை வாங்கி முதல்ல நம்ம வீட்டளவில் போடுவோம். மருத்துவர் அறிவுரை கேட்டு தான் மாத்திரை போடணுன்றதுனால வழக்கமாக இப்படி போட்டுக்கிட்டு இருப்போம். பேராஸ்டமால் சர்வரோக நிவாரணியாக செயல்படும். பல நோய்களுக்கு பேராஸ்டமால் முதல் நிலையில் ஒரு மருத்துவ உதவியாக இருக்கிறது, போடுறோம். இப்போ சில பேர் தன்னை பேராஸ்டமால்னு நினச்சிட்டு சுற்றுறான். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கா? ஆமாம், விவசாயிகளுக்கு என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு? பிரச்சனை இருக்குது. எப்படிப்பா விவசாயியோட பிரச்சனையை தீர்க்க போகிற? நான் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்துருவேன். எப்படி ஆட்சிக்கு வருவேன்? நீங்கள் ஓட்டு போட்டால் ஆட்சிக்கு வந்துடுவேன். ஓட்டு போடுறதுக்கு தான் கேட்குறேன். நீ வந்தால் என்ன செய்வ? நான் வந்த உடனே எல்லாரையும் செய்வேன், உடனே எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவேன். தமிழ்நாட்டில் உரத்தட்டுப்பாடு எப்படி தீர்த்து வைக்க போகிற? நான் வந்தேன்னா எல்லாருக்கும் உரத்தை கொடுத்துருவேன். டே, நீ கொடுக்கறது இல்லடா முக்கியம், எங்கேருந்து உரத்தை வாங்குவேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நான் வந்தால் கொடுத்துருவேன். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் வந்தால் தீர்த்துருவேன், நான் வந்தால் தீர்த்துருவேன் வந்து நிற்கிறானே தவிர எதை தீர்த்து வைக்க போகிறான், எப்படி தீர்த்து வைக்க போகிறான்ற எந்த திட்டமுமே இல்லாமல் ஒரு குரூப்பை பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழ்நாடு அரசியலை இன்றைக்கு தேர்தல் காலகட்டமாக எதிர்கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் காலகட்டம் என்று வரும்போது தான் தோழர் அஜித் வந்து ஒரு போட்டோ காட்டினாரு. தேர்தல் காலகட்டத்தில் எல்லாரும் தேர்தல் வேலை பார்ப்பாங்க இல்லையா? கட்சியோ இயக்கமோ யாரா இருந்தாலும் தேர்தல் வேலை பார்ப்பாங்க. தேர்தலே போட்டியிடாத இயக்கமாக இருந்தால் இப்போ தோழர்கள் மாக்காய்க்கா தேர்தலில் போட்டியிடாத இயக்கம் தான். ஆனால் தேர்தலுக்கு அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்களா? யாரை வீழ்த்த வேண்டும் என்ற இலக்கு அவர்களுக்கு இருக்கிறது, யார் வர வேண்டும் என்கின்ற இலக்கு அவர்களுக்கு இருக்கிறது, அதுக்காக வேலை பார்ப்பாங்க. பாஜகன்னு ஒரு கட்சி, நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவர், அவர் சொல்றாரு, தேர்தல் வந்து விட்டது, எல்லோரும் தேர்தல் வேலையை பாருங்கள், மற்ற வேலைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம். மற்ற வேலைனா என்ன வேலைடா? எனக்கு புரியலையே. வேற என்னடா வேலை பார்க்குறீங்க? தேர்தல் இல்லாம, தேர்தலே இல்லைன்னாலும் இப்போ இன்னைக்கு தான் ஆட்சி அமையுதுன்னு வச்சுப்போம். ஆட்சி அமைஞ்ச உடனே அடுத்த 5 வருஷம் கையில் இருக்கு. 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரப்போகுதுல்ல, அதை நோக்கி தானே வேலை பார்ப்பாங்க. தேர்தல் கட்சி தேர்தலே போட்டியிடலாம், அடுத்த 5 வருஷத்துல எலெக்ஷன் நடக்க போகுது, அந்த 5 வருஷத்தை நோக்கி தானே நகர்ந்துகிட்டு இருப்போம். அதுதானே இலக்கா இருக்க முடியும். தேர்தல் வருது, அது வரைக்கும் தேர்தல் வேலை பாருங்க, அதுக்கப்புறம் வேற வேலை ஏதாவது இருந்தா பார்க்கலாம். என்னதான் சார் வேலை பார்க்க போறீங்க? தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா அவருடைய சொந்த தொகுதியான நாங்குநேரு, திருநெல்வேலி பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதையெல்லாம் கவனமாக கையாள வேண்டும். அங்கே மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது. சாதிய நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டி இருக்கிறது, மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டி இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் யார் கருத்து கூறாமலே அமைதியாக இருக்கிறாங்கன்னா, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வாயை மூடிக்கொண்டு கம்முன்னு இருக்கிறாரு. இப்போ இந்த பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ தானே முதல்ல பேசணும். ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் வாயை திறக்காமல் கம்முன்னே இருக்கிறாரே, ஏன்னு நமக்கு தெரியல. மற்ற வேலைகளை எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னா வேற என்னென்ன வேலை பார்க்க போறாங்க அப்படின்றதும் நமக்கு புரியல. இந்த நேரத்தில் நேற்று இரவு பேரதிர்ச்சியான ஒரு செய்தி நமக்கெல்லாம் வந்து சேர்ந்தது. நாம் யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. இந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் அதற்கான இரங்கலையும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இப்படியான கூட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை நோக்கி அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உரிமைகளை வென்று தருவதற்கான போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு பட்டமளிப்பு விழான்னு வந்துருச்சுன்னா அந்த காலேஜ் வாசலில் கண்டிப்பாக அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் நிற்பார். எதுக்கு நிற்பார் அப்படின்னா ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க. ஏன் ஆளுநர் சும்மா இருக்காம காரல் மார்க்ஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் நாட்டை சிதைக்க பார்க்கிறார்கள், காரல் மார்க்ஸ் போன்றவர்களை தலைவர்களாக சொல்லுகிறார்கள்னு பேச 4 வருஷமா எங்கே போனாலும் காரல் மார்க்ஸை இழிவுபடுத்தும் வகையில் பேசி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிர்ப்பு. 1. நம்பர் 2, திருவள்ளுவர். தமிழ்நாட்டில் திருக்குறள் பிரச்சாரம் அப்படின்றத புதுசாக யாரும் வந்து சொல்லித்தர தேவையில்லை. தந்தை பெரியாரே திருக்குறள் பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டார். அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்னைக்கும் நீங்கள் பேருந்துகளில் பார்க்கலாம், ஓட்டுநருடைய இருக்கைக்கு மேலே ஒரு போர்டு அடித்து அந்த போர்டில் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் மதுரையில் பார்த்துருக்கேன். அப்போ நான் சென்னை வந்ததில்லை, மதுரையில் நான் பார்த்துருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு வாசலில், மதுரையில் பெரியார் நிலையம் இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு வாசலில் ஒரு பெரிய போர்டு இருக்கும், டிஜிட்டல் போர்டு. அந்த போர்டில் திருக்குறளுடைய உரை முழுவதுமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போடுறேன்னு வகைராக்கள் திரியிறாங்க. அவங்க எல்லாம் படிக்க வேண்டிய குறள் யாகாவார் ஆயினும்
நாகாக்க அப்படின்றது அவங்க எல்லாம் படிக்க வேண்டிய குரல். இப்படி ஆர்.என். ரவி திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச தமிழ்நாடு முழுக்க திருவள்ளுவருக்கு ஆதரவாக திராவிட இயக்கங்கள் மீண்டும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்த தொடங்குகிறார்கள். பெரியாரை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேரையும் சனாதனவாதின்னு எழுதிட்டான். நாளைக்கு உமாபதி தோழர்லாம் வந்து எதிர்காலத்தில் கவனமாக இருக்கணும். உமாபதி தோழர், எட்வின் தோழர், அஜித் தோழர்லாம் கவனமாக இருக்கணும். நாளைக்கு நாளை பின்ன வர்ற சந்ததிகள்கிட்ட உமாபதி தோழர் எவ்வளவு பெரிய சனாதனவாதி தெரியுமா, தோழர் சத்யா எவ்வளவு பெரிய சனாதனவாதி தெரியுமா, தோழர் லதா எவ்வளவு பெரிய சனாதனவாதி தெரியுமா, தோழர் கோவன் எவ்வளவு பெரிய, இப்படிலாம் பேசுனாலும் பேசுவான். நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. அவன் காந்தியவே காந்தியன் சோசியலிசம் அப்படின்னு பேசினான். இப்போ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறது. நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் இப்போது தயாராகிவிட்டது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே தேர்தல் நடந்துடும். இந்த வர்ற ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் டேட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லாமே எலெக்ஷன் மோடு தான். யார் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், எப்படி வாக்களிக்க போகிறார்கள்னு ஊடகங்களை திறந்தா ஒரே நம்பராக இருக்கும். அது வரைக்கும் மேக்ஸ்னா என்னன்னே தெரியாமல் இருந்து கொண்டிருந்த ஊடகங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து மேக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன் சொல்றேன்னா, சிலர் கூட்டம் நடத்துறாங்க. இப்போ நம்ம கூட்டத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்களோ அத்தனை பேர் கணக்கு சொல்லுவோம். அவங்க எப்படின்னா, இப்போ ஒரு ஷாட்டில் தலையாக தெரியுது அப்படின்னா 10,000, கொஞ்சம் ஒய்டாக எடுத்துட்டாங்கன்னா 30,000, இன்னும் கொஞ்சம் ஒய்டாக எடுத்துட்டா 10 லட்சம். இதுக்கு நடுவில் வந்து 9,000, 8,000 அந்த நம்பர் அதெல்லாம் கிடையாதுங்க. வந்தால் 5 லட்சம், பெருசாக இருந்தால் 10 லட்சம். வாய்க்கு வந்த கவுண்ட். அப்படித்தான் இப்போ நடிகர்களுக்கெல்லாம் கணக்கு எழுதிட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான இளைஞர்களை திரட்டி கொண்டு வருகிறார். திரட்டிக்கிட்டு வாயேன், பனையூர்ல இருந்து திரட்டிக்கிட்டு செங்கோட்டை எதுக்கு, செங்கோட்டையன் அங்கே இருக்கிறாருல, செங்கோட்டையனை கூட்டிட்டு செஞ்சாஜி கோட்டையை நோக்கி நடந்து போய் காட்டேன் எத்தனை இளைஞர்கள் உன் பின்னாடி இருக்கிறாங்கன்றது தெரியும்ல. இப்போ அவர் என்ன பேசுறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் முதல்வர் யார் என்பதற்கான தேர்தல். அந்த தேர்தலில் நாம் டெல்லியை பற்றி பேசக்கூடாது, அந்த தேர்தலில் நாம் மோடியை பற்றி பேசக்கூடாது, அந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியை பற்றி பேசக்கூடாது என்றெல்லாம் புதிதாக கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கதைகளை எல்லாம் யாரின் பெயரால் சொல்லுகிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பேரறிஞர் அண்ணாவின் பெயரே பயன்படுத்துறான். என்னன்னு சொல்றான்? பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? சிறுபான்மையினரின் நலனை பிரதானப்படுத்த சொன்னார். அவர் ஆட்சி அமைத்தார், அதற்கு பிறகு நாங்கள் அமைக்க போகிறோம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், வெள்ளை அடிச்சுறாங்க. அண்ணா ஆட்சி அமைத்தார், சரி. அண்ணா ஆட்சி அமைத்ததற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார், சரி. எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சதற்கு பிறகு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். டேய், இது ரெண்டுக்கு நடுவில் 20 வருஷம் பெரிய பெரிய கேப் இருக்கடா. அதிலெல்லாம் என்னடா நடந்துச்சு, அதை பற்றிலாம் எப்படா பேசுவேன்? அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், அதை பற்றி வி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறான். சினிமா மாதிரி நினச்சிட்டான் போல. செமிஃபைனல்ஸே ஆடாமல் ஃபைனல்ஸுக்கு போகிற டீம் மாதிரி இவன் வந்து பூத் ஏஜென்ட்டே போடாமல் எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படின்னு உருண்டுகிட்டு திரியிறானுங்க. இன்றைக்கு என்ன நாள் என்பது ரொம்ப முக்கியமானது. 1967ஆம் ஆண்டு இதே மார்ச் மாதம் 6ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அன்று தலை நிமிர்ந்தது தமிழகம். இன்று வரை தலை குனியாமல், சனாதனத்திற்கு நுழைவு கொடுக்காமல், எந்த தேசிய கட்சிகளுக்கும் இடம் கொடுக்காமல் தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற உரிமையை நிலைநாட்டியவர் பேரறிஞர் அண்ணா. அந்த உரிமையை நிலைநாட்டிய நாள் மார்ச் 6ஆம் தேதி. மார்ச் இந்த 6ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் வரலாற்றில். ஏன் முக்கியமான நாள்? பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தார். எப்படி ஆட்சிக்கு வந்தார்? பேரறிஞர் அண்ணா எந்த அரசியலை பேசி ஆட்சிக்கு வந்தார்? ஏன் அவர் இயக்கத்தை உருவாக்கினார்? ஏன் அவர் தேர்தலில் போட்டியிட்டார்? தேர்தலில் யாருக்கு எதிராக போட்டியிட்டார்? தான் சாகும் வரை யாருக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார் என்றால், அவருடைய பேச்சு மொத்தத்தையும் ஒரே ஒரு வரியில் நீங்கள் சுருக்கி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தன்னுடைய அரசியலை காலமெல்லாம் பேசினார், வாழ்ந்தார், செயல்பட்டார். இன்றைக்கு பேசுகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் மாற்றி விடுவோம் என்று. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், பெண்களின் கண்ணீரை துடைக்க என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளரை கேட்க வச்சு அவரே பதில் சொல்றார். நாங்கள் வந்தால் கருணை தொகை தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய மாண்பை காப்போம், பெண்களுடைய முக்கியத்துவத்தை பேசுவோம், பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். ஆமா, மக்களுக்கும் தோணலாம், ஆட்சிக்கு வந்தா தானப்பா ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஆட்சிக்கு வராமலே ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு யாராவது
நினைப்பார்கள். அப்படி நினைப்பவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கடைசியாக நடைபெற்ற பெரும் இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தினார் பேரறிஞர் அண்ணா. அப்போது அவர் எந்த ஆட்சி பொறுப்பிலும் இல்லை. 1953ஆம் ஆண்டு கள்ளக்குடி என்கின்ற ஊரை டால்மியாபுரம் என்று பெயர் மாற்ற பார்த்தார்கள். தண்டவாளத்தில் தலையை வைத்து அந்த ஊரினுடைய பெயரை மாற்றியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்திய போர் வீரராக கலைஞர் அன்றைக்கு நின்ற போது அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லை. இதையெல்லாம் விட்டு தள்ளுங்கள், அவர்கள் தேர்தல் அரசியலாவது இருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாற்றத்தை செய்து காட்டியது. ஆளும் கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியாக மட்டுமல்ல, தேர்தல் அரசியலிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத, தேர்தலில் போட்டியிடாத கட்சியாகிய திராவிடர் கழகத்தினுடைய போராட்டம் ஒன்று இருக்கிறது. என்ன போராட்டம்? 1956-57 அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதற்கும் முன்னதாக தந்தை பெரியார் ஒரு முக்கியமான போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய விளைவு என்னவாக இருந்தது தெரியுமா? யாராலும் அசைத்து பார்க்க முடியாதது என்று சொன்னார்களே அரசியலமைப்பு சட்டம். அண்ணல் அம்பேத்கரே, நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மக்களுக்காக எழுதியிருக்கிறேன், அது மக்களுக்கு பயன்படவில்லை என்றால் நானே அதை கொளுத்தவும் தயாராக இருக்கிறேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அந்த அம்பேத்கர் சொன்னதை நிறைவேற்றுகின்ற வகையில் எந்த விதமான தேர்தல் அரசியல் பொறுப்புகளிலும் இல்லாத தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டது. இன்றைக்கும் பிற்படுத்தப்பட்டோர் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியல் சட்ட ரீதியாக இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் என்றால், இன்றைக்கும் செங்கோட்டையிலும் செஞ்சார்ஜ் கோட்டையிலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகார பதவிகளில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் நடத்திய போராட்டம். அவர் எந்த ஆட்சியிலும் இருந்து அந்த போராட்டத்தை நடத்தவில்லை. நேரு கடிதம் எழுதினார், நான் இனிமேல் இந்தியை திணிக்க மாட்டேன், நீங்களாக ஏற்றுக்கொள்ளும் வரை நான் எந்த மொழியையும் திணிக்க மாட்டேன் என்று நேரு கடிதம் எழுதினார். எப்போது? திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது. ஆளும் கட்சியாக வந்தால் தான் போராட்டம் நடத்துவேன், ஆளும் கட்சியாக இருந்தால் தான் நான் மக்களின் குறைகளை தீர்ப்பேன் என்றால், மக்களின் குறைகளை தீர்ப்பதல்ல உன்னுடைய நோக்கம், நீ ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் உன்னுடைய நோக்கம். இன்றைக்கும் சாம்சங் போராட்டத்தை முன்னெடுத்தது யார்? சிஐடியு என்கின்ற தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கம் முன்னெடுத்த போராட்டம். சிஐடியு ஆட்சியில் இருக்கிறதா? சிஐடியு அமைச்சரவை பதவிகளை வைத்திருக்கிறதா? சிஐடியு சட்டமன்றத்தில் வேறு ஏதாவது பதவிகளை வைத்திருக்கிறதா? சிபிஎம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்களா என்றால் இல்லை, ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய விளைவு உலகில் எங்குமே சாத்தியப்படாத சாம்சங் தொழிற்சாலையில் சங்கம் கட்டவே முடியாது என்று இருந்ததை தமிழ்நாடு மாற்றி காட்டியது. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமல்ல, ஒரு பன்னாட்டு அரசையே ஆட்டுவிக்கின்ற ஒரு கம்பெனிக்காரனுடைய சட்ட திட்டங்களை வலுவிழக்க செய்து தமிழன் அங்கே சாம்சங் தொழிற்சங்கத்தை நிறுவி காட்டினான் என்றால் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தும் அதை நிரூபிக்கவில்லை. ஆளும் கட்சிக்கு அழுத்தத்தை கொடுத்து எதிர்கட்சியாகவே இருந்த அந்த போராட்டத்தை நடத்தி சாத்தியப்படுத்தி காட்டியவன் தமிழன். ஆனால் இன்றைக்கு பேசுகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எந்த போராட்டத்தையும் செய்வீர்களா என்றால் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். எங்க சொந்த வீட்டு பிரச்சனையை கூட நாங்கள் பேச மாட்டோம், என் சொந்த படம் ரிலீஸ் ஆகலன்னா அதை பத்தி கூட பேச மாட்டேன்னு வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான். ஏன் டெல்லியை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது? இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தயாள குணம் கொண்டவர், பரந்த மனம் கொண்டவர். அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். என்ன அறிவிப்பு தெரியுமா? கேட்டாலே நெஞ்சமெல்லாம் குளிர்கின்ற ஒரு அறிவிப்பை பிரதமர் மோடிக்கு அதிபர் ட்ரம்ப் செய்திருக்கிறார். அவசர சூழல் காரணமாக இந்திய திருநாடு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கி கொள்ளலாம், 30 நாட்களுக்கு நான் அனுமதி தருகிறேன்னு ட்ரம்ப் அனுமதி கொடுக்கிறார். இறையாண்மை இறையாண்மை என்று வாய்கிழிய பேசும் பாஜக காரர்களே, இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி கொள்ளலாம், ரஷ்யாவிடம் பெட்ரோல் வாங்கி கொள்ளலாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அனுமதி கொடுக்கிறாராம். எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம்! இந்த உலகளாவிய அவமானத்தையும் இந்தியா எதை கேட்டாலும், அது எத்தனை இன்ச்சுங்க? 54 இன்ச்சா 84 இன்ச்சா 56 இன்ச்சா? எதை கேட்டாலும் 56 இன்ச்சு என்று டேப்போட திரிகிறவரே, ஒன்னு அளக்கிற டேப்போட திரிகிறான், இல்லைன்னா அளந்து விடுறதுக்கு டேப்போட திரிகிறான். மாங்கி பாத்துன்னு
அளந்து அளந்து விடுவீங்களே, 7 மணி ஆனா லைவ் போடுவீங்களே. ரொம்ப மிஸ் பண்றோம் சார். பல விஷயங்களை தமிழ்நாடு மிஸ் பண்ணுது. உங்களுடைய 7 மணி உரைகளை தமிழ்நாடு மிஸ் பண்ணுது. இனி RN ரவியை தமிழ்நாடு மிஸ் பண்ணுது. எவ்வளவு பெரிய இறங்கும் சூழலுக்கு தமிழன் ஆளாகி இருக்கிறான் பாருங்கள். பிரதமர் மோடி வாய் திறந்து பேசுகிறாரா? இல்லை. சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு உலகளாவிய கப்பல்களினுடைய அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. பயிற்சி அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. அந்த அணிவகுப்பு மரியாதைக்கு ஈரான் நாட்டை சேர்ந்த IRIS டேனா என்கின்ற கப்பல் இந்தியாவிற்கு வந்தது. இந்தியாவிற்கு வந்த கப்பல் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு விழாக்களை எல்லாம் முடித்ததற்கு பிறகு 87 பேரோடு வந்த கப்பல் 87 பேரோடு திரும்ப செல்லுகிறது. எப்படி செல்வது? இலங்கையை சுற்றி கொண்டு செல்ல வேண்டும். அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். அதனால சர்வதேச கடல் பகுதியில் பயணிக்காம இலங்கையை ஒட்டியும் இந்தியாவை ஒட்டியும் இருக்கின்ற கடல் பகுதிகளில் நாம் பயணித்தால் நமக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று நம்பி நாம் வேற நாட்டுக்கு போலையே இந்தியாவிற்குத்தானே வந்தோம். இந்தியாவிற்குத்தானே வந்தோம். இந்தியா என்னை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள் திரும்ப செல்லும் போது அந்த கப்பல் அமெரிக்காவினுடைய குண்டால் தாக்கப்பட்டு நடுக்கடலில் வீழ்த்தப்பட்டு 87 பேரும் செத்து போனார்கள். இந்தியாவிற்கு விருந்தினராக வந்தவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் கடற்பரப்பில் ஈரானியர்கள் கொல்லப்பட்டதற்கு இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவிற்கு வந்த விருந்தினர்கள் அவர்கள் இலங்கையின் வழியாக போகும்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பேட்டி அளிக்கிறார்கள். இந்தியா ஈரானிய கப்பலை கைகழுவி விட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் நடுக்கடலில் பரிதாபமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கை சொல்லுகிறது. எந்த இலங்கை சொல்லுகிறது? சீனாவிற்கு கடன்பட்ட இலங்கை சொல்லுகிறது. அமெரிக்காவுக்கு கடன்பட்ட இலங்கை சொல்லுகிறது. இந்தியாவிடமிருந்து ஆண்டுதோறும் நிதி வராதா என்று காத்திருக்கின்ற இலங்கை சொல்லுகிறது. ஆனால் விஸ்வகுரு உலகத்துக்கே ஆசிரியர் என்று தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் இந்தியா ஈரானின் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கூட வேண்டாம். குண்டுபட்டு அந்த ஈரானிய கப்பல் மூழ்குகிறது. அங்கே இருக்கின்ற அத்தனை ஈரானியர்களும் கடலில் மூழ்குகிறார்கள். அந்த மூழ்குகின்ற ஈரானியர்களை காப்பாற்றுவதற்கு மூழ்கி மிதந்து கொண்டிருக்கின்ற சடலமாக மிதந்து கொண்டிருக்கின்ற ஈரானியர்களை மீட்பதற்கு இந்தியாவினுடைய மீட்பு படையை அனுப்புவதற்கு கூட வக்கில்லையா? ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்தில் இருக்கிறது. இந்திய பெருங்கடலில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திய பெருங்கடலில் கொல்லப்பட்ட ஈரானியர்களை மீட்பதற்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்ப வக்கில்ல, ஒரு பாதுகாப்பு விமானத்தை அனுப்ப வக்கில்ல, போறவங்க பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்களான்னு பார்க்கிறதுக்கு வக்கில்லன்னா எதற்காக உனக்கு விஸ்வகுரு என்கின்ற பட்டம்? எதற்காக இந்தியா வல்லரசு நாடாக போகிறது என்கின்ற தம்பட்டம்? ஏன் இதையெல்லாம் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? இதை எதற்காக தமிழ்நாட்டு அரசியலில் பேசுகிறீர்கள் என்றால், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துணிச்சலாக கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது என்பது இந்தியாவினுடைய உரிமை. ஆனால் இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிக் கொள்வதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனுமதி கொடுக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் மோடி என்றால் இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணிச்சலாக எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறார்? ஈரானின் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது பற்றி, ஈரானிடமிருந்து நாம் எண்ணெய் வாங்குவதை பற்றி எதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டு தேர்தலை ஒட்டி பேசுகிறார் என்றால், இன்னும் ஒரு வாரத்திற்கு ஈரானிடமிருந்து நமக்கு எண்ணெய் வந்து சேரவில்லை என்றால், ஒரே ஒரு வாரத்திற்கு ஈரானிடமிருந்து எண்ணெய் வந்து நமக்கு சேரவில்லை என்றால் நாம் போடுகின்ற பெட்ரோலின் விலை பல மடங்கு அதிகரிக்கும். டீசலின் விலை பல மடங்கு அதிகரிக்கும். டீசலின் விலை அதிகரித்தால் பேருந்துகளினுடைய போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கும். டீசலினுடைய விலை அதிகரித்தால் பெரிய பெரிய சரக்குந்துகளின் விலை அதிகரிக்கும். சரக்குந்துகளின் ஓட்ட விலை அதிகரித்தால் காய்கறியின் விலை அதிகரிக்கும். காய்கறியின் விலை அதிகரித்தால் உங்க வீட்டு சொத்தும் எங்க வீட்டு சொத்தும் சேர்ந்து தான் பறிபோகுமே தவிர மோடி அப்பன் வீட்டு சொத்து அப்படியே இருக்கும்.
இங்கே விற்கின்ற ஒரு வெங்காயத்தின் விலை ஏற்றுவதற்கு ஈரானிடமிருந்து எண்ணெய் வர வேண்டியது தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த டெல்லியை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமா இல்லையா? டெல்லியை கட்டுப்படுத்தாமல் தமிழ்நாட்டினுடைய விலைவாசியை எப்படி நாம் கட்டுப்படுத்த போகிறோம்? ஆனால் வெட்கமே இல்லாமல் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன டெல்லியில் போட்டியிட போகிறீர்களா? இதனை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையிலான தேர்தல் என்று சொல்லுகிறீர்களே என்று வெட்கமே இல்லாமல் ஒருவர் கேட்கிறார். தமிழ்நாட்டை நேரடியாக பாதிக்கக்கூடியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக பாதிக்கக்கூடியது ஈரானில் நடக்கின்ற யுத்தம். ஆனால் மோடி அமைதியாக இருக்கிறார். சரி, ஈரான் அயல் நாட்டு விவகாரத்தை தான் பேச மறுக்கிறார் என்றால், ட்ரம்ப் நம்ம நாட்டின் மீது நேரடியாக வரியை போடுகிறார். அந்த வரி விதிப்புக்கு எதிராக பிரதமர் மோடி ஏதாவது பேசுகிறாரா என்றால், கையெழுத்து போட தயாராக இருக்கிறேன், கொடுங்கள் தாளை என்று பேனாவோடு நிற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்தியாவில் இப்போது நமக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பே இல்லையா? டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த விதமான சண்டையும் இல்லையா? தமிழ்நாட்டு மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் பாடம் படிக்க போகிறார்கள். அவர்கள் படிக்கின்ற பாட புத்தகங்கள் நல்ல வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நல்ல நிதி வேண்டும். நிதி வேண்டும் என்றால் டெல்லி அதை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு 100 ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் 100 ரூபாயில் 44 ரூபாய் தமிழ்நாட்டினுடைய சொந்த வரி வருவாய், 6 ரூபாய் சொந்த தமிழ்நாட்டினுடைய வரி அல்லாத வருவாய். மீதி 50 ரூபாய் எங்கிருந்து வர வேண்டும்? ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டும். ஆனால் அந்த ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பங்கு 50 ரூபாயை கொடுக்காமல் வெறும் 14 ரூபாய் மட்டும் கொடுக்கிறது. 14 ரூபாய் போக மீதி இருக்கக்கூடிய தொகையை தமிழன் எங்கிருந்து பெற வேண்டி இருக்கிறது என்றால் கடன் வாங்கித்தான் பெற வேண்டி இருக்கிறது. அதுவும் ஒன்றிய அரசு நிர்ணயித்த அளவுக்கு உள்ளேதான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு கடன் வாங்குகிறது என்று பேசுகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா 7 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை 21 ரூபாய்க்கு வாங்கி தமிழ்நாட்டிற்கு கொடுத்தார். தமிழன் என்ன சொன்னா? ஜெயலலிதா ஆட்சியில மின்சார பஞ்சமே இல்லை, சுவிட்ச போட்டா மின்சாரம் பாயுது. அன்றைக்கு இந்த பாஜக காரர்கள் யாராவது தமிழ்நாட்டின் கடன் சுமையை அதிகரிக்கிறார் ஜெயலலிதா என்று பேசினார்களா என்று எடுத்து பாருங்கள். பேசி இருக்க மாட்டார். காரணம், ஜெயலலிதா ஒரு பார்ப்பனர். அதனால் அவர் என்ன செய்தாலும் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஸ்டாலின் என்ன செய்தாலும் நான் பேசுவேன். ஏன்? ஸ்டாலின் ஒரு பார்ப்பனர் அல்லாதார். இதுதான் பாஜகவினுடைய பார்வை. தமிழ்நாடு இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை சற்று எடுத்து பாருங்கள். ஒன்றிய அரசு பணிகள் என்று ஒன்றிய அரசு நடத்துகின்ற தேர்வாணையம் ஒன்று இருக்கிறது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தமிழன் முதல் 10 இடங்களில் இடம்பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 10 வருடங்களாக யூபிஎஸ்சி, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கான தேர்வில் தமிழன் முதல் 10 இடங்களுக்குள் வரவே முடியவில்லை. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலும் வர முடியவில்லை, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவி ஒருவர் அகில இந்திய அளவில் 2வது இடம் பெற்றிருக்கிறார் என்றால் இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்த சாதனை. இது தமிழ்நாடு அரசு செய்த சாதனை. இந்த சாதனையை சங்கிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தமிழன் முன்னேறி வருவதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்தியா முழுவதும் அகில இந்திய அளவில் தேசிய அளவிலான அரசு பணியிடங்கள் இருக்கின்றன. அந்த அரசு பணிகளில் பெண்களுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 18%. ஒன்றிய அரசாங்கத்தின் வேலைகள்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல பெண்களுடைய வேலை வாய்ப்பு சதவீதம் 18%. ஆனால் தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அளவு 40%. இது மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் 100 பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்றால் அதில் 40 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. இன்றைக்கு சில நடிகர்கள் பேசுகிறார்கள், தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று. பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் பெண்கள் எப்படி நம்பிக்கையோடு வேலைக்கு போவார்கள்?
பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் பெண்கள் எப்படி பேருந்தில் பயணிப்பார்கள்? ஆனால் தமிழ்நாடு பொது போக்குவரத்தில் அதிகமான பெண் பயனாளிகள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று பேருந்துகளில் கூட்டம் கூட்டமாக செல்லுகின்ற பெண்கள் தான். பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண்கள் திட்டம் என்று அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கும் அவர்களுடைய சுதந்திரத்திற்கும் அவர்களுடைய கல்விக்கும் ஆயிரம் ரூபாயாக தமிழ்நாடு அரசு அளந்து கொடுக்கிறது என்றால் அதை வளர்ச்சிக்காக தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான். பொருளாதார அளவீடுகளில் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதை சிதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சில பேர். இதை சிதைக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. என்ன? எனக்கு முன்னால் இசை நிகழ்ச்சி நடந்த போது தோழர் உமாபதி சொன்னார், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று. நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டிருப்போம். என்ன பாட்டு? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இந்த பாட்டு யாரோ பாடுறதில்ல. தர்காவில் முஸ்லிம்கள் சந்தனக்கூடு நடத்தும் போது முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்த இசை கச்சேரியில் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்று பாடாமல் அந்த நிகழ்ச்சி நடப்பதே கிடையாது. சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றத்தில் ஒவ்வொரு முறை சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு நடக்கும் போதும் அங்கே மங்கள வாத்தியம் வாசிக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்து இசை கலைஞர்கள். நாகூர் தர்கா ரொம்ப பிரபலமான தர்கா. அந்த நாகூர் தர்காவில் பரம்பரையாக இசை நிகழ்ச்சி நடத்துபவர்கள், தினமும் காலையும் மாலையும் மேளமும் தாளமும் வாசிப்பவர்கள், பரம்பரையாக இந்துக்கள் நாகூராண்டவரை தொட்டு வணங்கி திருநீர் பூசிக்கொண்டு மங்கள வாத்தியம் வாசிக்கிறார்கள் நாகூர் தர்காவில். நீங்க சந்தனக்கூடு விழா பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. சந்தனக்கூடுனா என்னன்னா, ஒரு கூம்பு வடிவத்தில் சந்தனம் பூசி ஒரு கூடு வரும். அதை ஒரு மாட்டு வண்டியில வச்சு முன்னாடி 2 மாடு ஊட்டி அந்த மாடு தான் அந்த வண்டி இழுத்துக்கிட்டு வரும். ஒரு தடவை சிக்கந்தர் தர்காவில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ரோடு போட்டிருக்காங்க. ரோடு போட்டால் தாரில் கால் பதியும். நம்ம கால் பதியுதுன்னா டன் கணக்கில் எடை கொண்ட மாட்டோட கால் தாரில் மாட்டிக்கிறோம். அதனால ஒரே ஒரு வருஷம் மாட்டுக்கு பதிலாக டிராக்டரை வச்சு சந்தன கூடி இழுத்துருக்கிறாங்க முஸ்லிம்கள். அப்போ ஒரு சின்ன பையன் சண்டைக்கு வந்திருக்கிறான். என்னன்னு, இந்த தடவை ஏன் எங்க மாட்டை கொடுக்கல, ஏன் எங்க மாட்டை கேட்கல? இல்லப்பா, ரோடு போட்டிருக்கு, தார்ல மாடு கால் பதிஞ்சிரும், நடக்க முடியாது, அதனால நாங்க டிராக்டர் வச்சுக்கிட்டோம், அடுத்த வருஷம் வழக்கம் போல ஓ மாடத்தான் வாங்குவோம். மாடு ஓடுமா ஓடாதான்னு நான்ல சொல்லணும், நீ யாரு முடிவு பண்றதுக்குன்னு கேட்டாங்க. அந்த மாட்டை கொடுக்கிற பையன் பேர் என்ன தெரியுமா? அழகு முருகன். ஒரு இந்துவின் வீட்டில் இருந்துதான் சிக்கந்தர் தர்காவுக்கான சந்தனக்கூடு இழுப்பதற்கான மாடு ஆண்டாண்டு காலமாக வழங்கப்படுகிறது. அந்த தர்கா நிர்வாகியை அந்த அழகு முருகன் என்கின்ற சிறுவன் மாமா என்று கூப்பிடுகிறான். அந்த தர்கா நிர்வாகி மாப்பிள முருகா வாடா என்று கூப்பிடுகிறார். சிக்கந்தரின் மாப்பிள்ளை முருகனை பிரிப்பதற்கு நீ யாருடா சங்கி நாயே என்பதைத்தான் மதுரை திரும்ப திரும்ப கேட்கிறது. தீபம் ஏற்ற வருகிறார்களாம். யார் அப்ப விட்ட இடத்துல யார் வந்து தீபம் ஏத்துறது? இதற்கு நீதிமன்றம் ஒரு காப்பு வேறு. தமிழ்நாட்டு மக்களுடைய மத நல்லிணக்கத்தை பிரிக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களை தமிழர்கள் ஓரங்கட்டுவார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு. நீங்கள் இன்றைக்கும் மதுரைக்கு போனால் அங்கே கடை வைத்திருப்பவர்களிடம் கேளுங்கள், நீங்க மலைக்கு மேல கறி சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்னு. நாங்களே போய் சேவலர் சாப்பிட்டுருக்கோம், நாங்களே போய் ஆடு பலி விட்டு சாப்பிட்டுருக்கிறோம், கந்தூரி நாங்க தான் கொடுப்போம்னு மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்லுவாங்க. ஆனா யாரோ ஒரு அதிகாரி சொல்றாரு இனிமேல் யாருக்கு அனுமதி இல்லைன்னு. அதை கோர்ட் அனுமதி கொடுக்குது. என்ன அந்த கோர்ட்டை என்னன்னு சொல்றது? கோர்ட்டை ஏதாவது சொன்னா கோர்ட்டார் கோச்சுக்கிறார். என்ன கோச்சுக்கிறார்? அது எப்படி என்னைய பத்தி நீ அப்படி பேசலாம் அப்படின்னு கோர்ட்டார் கோச்சுக்கிறார். என்ன பேசினாலும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறாரு. நீங்க பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து மொத்த கண்டெம்ட்டையும் மக்கள் காட்டுவாங்க. யார் மேல காட்டணுமோ அவங்க மேல காட்டுவாங்க. நீங்க எடுக்கலாம், நீதிமன்றத்தில் 1000 கண்டெம்ட் ஆஃப் கேஸ் எடுங்க, மக்கள் காட்டுவாங்க. யாருகிட்ட காட்டணும்னு மக்களுக்கு தெரியும். மக்களுடைய இந்த நல்லெண்ணத்தையும் நல்லுறவையும் சிதைக்கின்ற வேலையை சங்கிகள் செய்கிறார்கள்.
இன்றைக்கு காலையில் அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறார். அமைச்சர் சேகர் பாபு யாரு? வருடம் தவறாமல் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுவிட்டு நடந்து மலை ஏறி அங்க இருமுடி தரிசனம் செய்துவிட்டு வருபவர். அவர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் 130க்கும் மேற்பட்ட அறநிலையத்துறையின் இந்து கோவில்களுடைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் என்று. இந்த அரசாங்கத்தை பார்த்து இந்து அரசாங்கம்னு சொல்றான். கோச்சுக்கணும்னா நாத்தியர்கள் தான் கோச்சுக்கணும், இவனுங்க ஏன் கோச்சுக்கிறாங்கன்னு தெரியல. புரட்சிகர இயக்கங்கள் தான் கோச்சுக்கணும், நீங்க ஏன்டா கோச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான்டா எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் பார்த்து செய்து. தமிழ்நாடு அரசாங்கம் கோயில்களுக்கு மட்டும் செய்கிறதா? தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பதற்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு செய்கிறது. பெண்களின் மானத்தை காக்கிறது இந்த அரசு, மாணவர்களுடைய மானத்தை காக்கிறது இந்த அரசு, தமிழர்களுடைய மொழியை காக்கிறது இந்த அரசு. பெண்களுடைய உரிமையை காப்பதற்கோ, திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை காப்பதற்கோ, பெண்களுடைய உரிமையை காப்பதற்கோ, மாணவர்களுடைய நலனை காப்பதற்கோ அஇஅதிமுகவோ தாவேகாவோ நாம் தமிழரோ ரோட்டுக்கு வந்து போராடி யாராவது ஒருவர் இந்த தெருவில் பார்த்திருப்பீர்களா? வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது நோக்கமே கிடையாது. எடப்பாடி சொல்கிறாரே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு. எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? யாரால் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள்? மணிப்பூரில் நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டார்கள் பெண்கள். எங்கே கண்ணை மூடிக்கொண்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி? வாய் திறந்திருக்க வேண்டியது தானே. இன்றைக்கு இந்த நடிகர் வேறு புதிய புதிய உருட்டுகளை உருட்டி கொண்டு தமிழர்களை ஏமாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு எப்போதும் அறிவில் சிறந்த தமிழ்நாடாக இருந்திருக்கிறது. அந்த அறிவில் சிறந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு அறிவு கெட்ட கூட்டத்தை உருவாக்குகின்ற வேலையை சங்கிகள் செய்ய துடிக்கிறார்கள். தமிழனுடைய அறிவை கெடுப்பதுதான் சங்கிகளினுடைய முதல் வேலை. ஏன் தமிழனுடைய அறிவை கெடுக்க வேண்டும்? நீங்க நல்லா பாருங்க. ஆளுநர் RN ரவி அவருக்கு வேற ஆரம்பத்தில் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன், அவருடைய வேலை பறிபோய் இருக்கிறது. இரங்கல் அப்படின்னா ஏங்க இறப்போடைய சம்பந்தப்படுறீங்க? ஒரு விஷயத்துக்கு மனம் இறங்குகிறேன், வருந்துகிறேன், வருத்தத்தை தெரிவிப்பதுதான் இரங்கல் இல்லையா? தோழர்கள் ஆமான்றாங்க. வருத்தத்தை தெரிவிக்கிறேன். பெரும் இடியாகவும் பேர் அதிர்ச்சியாகவும் பெரும் துயரமாகவும் மாறி இருக்கிறது ஆளுநர் RN ரவி நம்மை விட்டு பிரிந்து செல்லுகின்ற செய்தி. இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்லுவீர்கள் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை ஆளுநரே. மேற்கை ஏற்காதே வீழும் ஆரியனே என்று எங்களை எல்லாம் கண்கலங்க வைத்துவிட்டு மேல் திசை நோக்கி, மேல் திசைனா மேற்கு திசை, மேலே ஏன் பார்க்குறீங்க? நல்ல தமிழறிஞர்களை நல்லா கேட்டு கத்துங்க. தமிழ்நாடு அரசு தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதில்ல. மேல் திசை நோக்கி, மேற்கு திசை நோக்கி, மேற்கு வங்காளத்திற்கு போகிறார் ஆளுநர் RN ரவி. வருத்தமாக இருக்கிறது. ஒரு நாகரீகமான முதலமைச்சரிடமே உன்னால் நாவடக்கி இருக்க முடியவில்லையே. அதற்காக அவர் நாகரீகமற்றவர்ன்றது இல்லை, இவர் ஒரு எல்லையோட நின்னுக்குவாரு. என்ன பண்ணுவாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போவார், இல்லைன்னா ரோட்டில் தொண்டர்களை ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லுவார். இவ்வளவுதான் நடக்கும். நீ போ மேற்கு வங்காளத்துக்கு போ, அங்க எங்க அக்கா ஒருத்தி இருக்கா. ஓ உனக்கு அக்கா ஒருத்தி இருக்காளா அக்கா அப்படின்னு நினைச்சு நீ மேற்கு வங்காளம் போற, போ மாப்பிள. போனதுக்கு அப்புறம் தெரியும் எங்க அக்கா யாருண்டு. இங்கேயாவது வருஷத்துக்கு 5 கோடி உனக்கு கஞ்சி இஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தோம். அங்க அதான் அந்த போராளே பொண்ணு தாய் பாட்டை இவருக்கு தான் பாண்டும் போல. போராளே பொண்ணு தாய் போல போல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீருஞ்சோறும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறியப்பா. வானம் கருத்திருக்கு, வட்ட நிலா வாடி இருக்குன்னு எங்களை எல்லாம் வாட விட்டுட்டீங்களே. ரொம்ப சோகமான, ரொம்ப துயரமான ஒரு நாளாக தமிழர்களுக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நபர் பாருங்க, போற நாளை கூட பாருங்க. அண்ணா பதவியேற்ற நாளில் அவர் இங்க இருப்பதற்கு ஒன்றிய அரசாங்கமே விரும்பல. மார்ச் 6 அண்ணா பதவியேற்ற நாள். அந்த நாளில் ரவி இங்கு இருப்பதா என்று நினைத்த அமித்ஷா மார்ச் 5ஆம் தேதி நைட்டு நீ கிளம்பு, நீ நைட்டோட நைட்டா கிளம்பு. ஏன்னா
6ஆம் தேதி காலையில முதல்வர் எப்படியும் அறிக்கை விடுவார். என்னன்னு, அண்ணா பதவியேற்ற நாள் தமிழன் தலை நிமிர்ந்த நாள்னு பதவியேற்ற பதிவு போடுவார். இவர் சும்மா இருக்காம அண்ணா அப்படின்னு என்ன அப்படின்னு வந்தாருன்னா 1000 பேர் பார்க்குற போஸ்டர் 10 லட்சம் பேர் பார்த்துருவாங்க. உன்னை என்ன வேலைக்கு அனுப்புனா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த ரவியார் வேலை செய்கிறார் என்று நாம் நினைத்தால் அவரை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இந்தியா கூட்டணியின் ஒற்றுமைக்காக அவர் பாடுபடுகிறார். அதனாலதான் இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதியாக எங்க அக்கா மம்தாவை வெற்றி பெற வைப்பதற்காக எங்க அண்ணன் இப்ப கிளம்பி போயிருக்கிறார். நீங்க தப்பா நினைச்ச கூடாது. தமிழ நல்ல வழியில் நல்ல முறையில் அவரை வழி அனுப்ப கூட வழி இல்லாம போச்சு. ராவோட ராவா பிளைட் ஏற்றி அனுப்பிட்டாங்களே. கடைசியா ஒரு முறை உங்க திருமுகத்தை பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே சார். நேத்து நைட்டு இதை அப்படி எழுதிட்டேன். உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டாம போயிட்டீங்களேன்னு ஒரு 10 பேர் போன் கால். என்ன தோழர், யாருக்கு என்னாச்சு? யாருக்கு ஒன்றும் ஆகலைங்க, அவர் போயிட்டாரா? மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டாரியா? நீங்க ஏங்க சாக்காரீங்க? அப்படி மேற்கு வங்காளத்துக்கு போய் பார்ப்போம். டார்ஜிலிங்கில் போய் குழுன்னு இருக்கலாம்னு நினைச்சு போறாரு. எங்க அக்கா அடியில வெடிய வைக்க போது நீ பார்த்துக்கிட்டு காத்துன்னு இருக்கும். ஆனா ரவி சார், உங்களுக்கு ஒரு கோரிக்கை. மை டியர் ரவி சார், we respect you, we honor you for the constitutional post that you have held. If and all any issue you have with Mamta Didi, please come back to Tamil Nadu. We welcome you, we need you. ஆனதாச்சு ஒரு 60 நாள் சார். தேர்தலை முடிச்சு பதவியேற்று கொடுத்துட்டு போயிருங்க. போன தடவை அவர் பதவி ஏற்கும் போது நிமிந்து மக்களை பார்த்தாரு. இந்த தடவை நிமிந்து இப்படி சைட்ல பார்த்துட்டாருன்னு வைங்க. அந்த மாதிரி பயந்து போயிட்டாரு. சரி பாவம், அவர் செஞ்ச வேலை. டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். அப்போ ஆளுநர் RN ரவி செஞ்ச வேலையெல்லாம் எடுத்து பாருங்க. அவர் கையெழுத்து போடாமல் நிறுத்தி வச்சிருந்தது எல்லாமே தமிழர்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் கையெழுத்து போடாமல் தடுத்து வைத்திருந்தார் RN ரவி. எதையெல்லாம் தடுத்து வைத்திருந்தார்? கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்காமல் அந்த பல்கலைக்கழக மசோதாவை தடை செய்து வைத்திருந்தார் ஆளுநர் RN ரவி. அம்மையார் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க விடாமல் தடை செய்து வைத்திருந்தார் ஆளுநர் RN ரவி. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க விடாமல் தடை செய்து வைத்திருந்தார் ஆளுநர் RN ரவி. ஒரு பல்கலைக்கழகம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் துணைவேந்தரை போட வேண்டும். அந்த துணைவேந்தரை நியமிக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் RN ரவி. தமிழ்நாடு அரசு ஒரு கல்வியை முன்மாதிரியாக வழங்குகிறது. தமிழ்நாடு அரசு முறையை பின்பற்றாமல் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி முறையை பின்பற்றுங்கள் என்று அறிக்கை விட்டவர் ஆளுநர் RN ரவி. ஏன் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை பின்பற்ற சொல்லுகிறார் ரவி? அதுலதான் வேதம், உபநிடதம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறான். ஆரிய வர்த்தம் பத்தி எல்லாம் பாடம் நடத்துறானா. இந்தியன் வெதிக் சிஸ்டம், வேதகால முறைப்படி. எப்படி வேதகால முறைப்படி? சாணியில மின்னல் வெட்டுனா தங்கமா மாறிடும்னு ஒரு குரூப் நம்பின்னு இருக்கும். இதெல்லாம் பாடமா வைக்கிறான். அல்கெமின்னு அல்லையில மிதிச்சு ஒதுக்கப்பட்டது எல்லாத்தையும் இவன் பாடமா சொல்லி கொடுக்கிறேன்றான். பக்கத்தில் வேற ஹோட்டல். இதெல்லாம் பேச முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வட இந்திய தோழர்கள்லாம் நடந்து போறாங்க, ரொம்ப பாவமா இருக்கு. நமக்கெல்லாம் கொரோனாவுக்கு மருந்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு கோமியத்தை பிடிச்சு கொடுத்தாங்க. கோமியத்தை ஆராய்ச்சி பண்றான் டெல்லி யூனிவர்சிட்டியில. இப்படி அறிவை மழுங்கடிக்கின்ற வேலையை தான் RN ரவி தமிழ்நாட்டில் செய்தார். அதே வேலையை தமிழ்நாட்டில் வேறு யாரெல்லாம் செய்கிறார்கள் என்று பாருங்கள். அறநிலையத்துறையினுடைய நிதியில் கல்லூரி கட்டக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அறநிலையத்துறை காசுல யார் இப்ப கல்லூரி கட்டினா? அவர் தான் கட்டினாரு. அறநிலையத்துறையினுடைய காசில் கல்லூரி கட்டியது எடப்பாடி பழனிசாமி தான். கட்டிட்டு அறநிலையத்துறை காசை திருட பார்க்கிறாங்க. அறநிலையத்துறை யாருக்கு? கோயில்களுக்கு. கோயில் யாருக்கு? இந்துக்களுக்கு. இந்துக்கள் என்பவர்கள் யார்? மக்கள். அந்த மக்கள் கல்வி பயிலுவதற்கு அந்த காசில் கல்வி நிலையம் கட்டலாமா கூடாதா என்றால் கூடாது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நன்றாக பாருங்கள், அறிவுக்கு புறம்பான விஷயத்தை பேசி அறிவை தடுக்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படியே சீமான் எடுத்து பாருங்க. அந்த ஆள் என்ன பேசுறாரு? மாடு மாநாடு, மரங்கள் மாநாடு. என்ன மரங்கள் மாநாடு? என்ன செய்ய போற? பனை ஏற போறேன். பனை ஏறி என்ன பண்ண போற? நொங்கு பறிக்க போறியா? இல்ல கல்லு இறக்க போறேன். அட குடியார போயில.
குடிக்கணும்னா நல்லா கடையா பார்த்து குடிக்க வேண்டியதானே, அதுக்கு ஏன் மரத்துல ஏறுற? சில பேருக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நம்மளே ஏறி கல் இறக்கி குடிக்கணும் அப்படின்னு. உனக்கு குடிக்கணும்னு தோணுதுன்னா நீ குடி, ஊரே ஏன் சேர்ந்து குடிக்கணும்ன்ற? கல்லு குடி கல்லு குடி கல்லு குடி. இதுல பேசுற பேச்செல்லாம் காலேஜுக்கு போகும்போதே 4 ரவுண்டு விட்டுட்டு தான் போவாராம் கல்லு. பாண்டிச்சேரியில இதே திவிக தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்களாண்ட கேளுங்க நீ என்னென்ன கூத்தடிச்சான்னு. அவங்க அம்மாலாம் பாவம், வாய்ஸ் வச்சிருக்கிறாங்க, வெளியே விட்டா பொழப்பு நாரி போயிடும். இப்படி அறிவுக்கு எதிரான வேலையை சீமான் செய்வார், அதே வேலையை நடிகர் விஜய் செய்கிறார். அறிவுக்கு எதிரான வேலையை செய்வார். என்ன செய்வார்? கேமரா எந்திரிச்சிட்டானுங்க, போக்கஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்க. இவ்வளவு நேரம் போக்கஸ் பார்க்காதவன் கரெக்டா போக்கஸ் பார்க்கறான். ஒரு பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, முடிச்சிருங்க, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பேசுறாப்புல ரொம்ப வருத்தமா இருக்கு. கூட்டுறவன் 4 பொம்பளைய வச்சிருக்கான், குப்பை எழுறவன் 10 பொம்பளைய வச்சிருக்கான், காசு இருக்கிறவன் எத்தனையோ பேரை வச்சிருக்கான். எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க யார வச்சிருந்தா என்னன்னு ஒரு சின்ன குழந்தை பேசுது. ஒரு குழந்தை கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? வீட்டுக்கு போன உடனே ஒரு குழந்தை என்னங்க சொல்லுவோம்? ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லு, ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லு. ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லுன்றதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்கு. என்ன இருக்கு? குழந்தைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு கத்து கொடுக்குறோம். என்ன கத்து, எப்படி கத்து கொடுக்குறோம்? ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. ஆனா இதுகளை எப்படி பயிற்று வச்சிருக்கான் பாருங்க. கூட்டுறவன் 4 பேரை வச்சிருக்கான், குப்பை எழுறவன் அவன் தான் பேசுறதே வருது. கேமரா இருக்கு, மைக் இருக்கு, ரெக்கார்ட் பண்றான். அந்த சுய அறிவே இல்லாமல் அந்த பெண்ணு வாய்க்கு வந்ததை பேசுகிறார். இது பரவாயில்ல. கட்டிய மனைவி கண்கலங்கி நிற்கிறார், என்னை கையெடுத்து விட்டு விட்டார், டிவோர்ஸ கூடுறான்னு கேக்குது அந்த அம்மா. நீ டிவோர்ஸ் பண்ணி யாரனாலும் கல்யாணம் பண்ணுப்பா, யாருப்பா அதுக்கு எதிரா இருக்கிறா? ஒன்னு தெரியுமா, தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் வீட்டில் 2 மறுமணம் நடந்துச்சுன்னா 2ஐயும் ஆதரிச்ச முதல் யார் தெரியுமா? எச் ராஜா கிடையாது, எச் ராஜா கிடையாது, மோடி கிடையாது, அமித்ஷா கிடையாது, மோகன் பகவத் கிடையாது. திராவிடர் கழக தோழர்களும், திராவிடர் விடுதலை கழக தோழர்களும், தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்களும் கருப்பு சட்டக்காரன் தான் முதல்ல வாழ்த்துனான். நடிகர் ரஜினி வீட்டில் மறுமணம்னு ஒன்று நடக்கும் போது, நீ தாராளமா மறுமணம் பண்ணு, நாங்க நடத்தி வைக்கிறோம் கல்யாணத்தை, ரொம்ப பிரச்சனையா இருக்கா, வா ராயப்பேட்டைக்கு வா, திவிக ஆபீஸ் வா, எங்க அண்ணன் உமாபதி இருக்கிறாரு, எட்வின் இருக்கிறாரு, குளத்தூர்மணி அண்ணன் தலைமையில ஜமாயா கல்யாணம் பண்ணுவோம், அந்த ஏரியாவுக்கு வா. இல்ல ராயப்பேட்டை இதா இருக்கு, கொஞ்சம் பெரிய வசதியான இடமா வேணும், கொஞ்சம் அகலமா நிறைய பேர் வந்து கார் பார்க்கிங் பண்ணும், திடலுக்கு போ, சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஜெர்மனியில இருந்து வந்த ஒரு பொண்ணு இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாப்ல, வா. இப்ப நம்ம சிவப்பு சட்ட தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ரெடியா இருக்கிறாங்க, வா. நீ அடிக்கடி போற இடம் தான் கமலாலயம் பக்கத்திலேயே தான் இருக்கு சிபிஎம் ஆபீஸ், சிபிஎம் ஆபீஸ்க்கு போ, கமலாலயம் போறதுக்கு பதிலா அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்றதை யாரும் எதிர்க்கல. ஆனா உன்னுடைய தொண்டர்கள் எப்படிப்பட்ட மனநிலையை பரப்புகிறார்கள் என்றால், வண்ணாந்துறையில உள்பாவட காணாம கூட போனா கூட என்னை வந்து பிடிச்சுக்கிறாங்க மயிலாடுன்ற மாதிரி, உலகத்துல என்ன நடந்தாலும் திமுகவே கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் அவன் என்ன செய்ய விரும்புறான்னா, நமக்குள் ஒரு எதிரியை கட்டமைக்க விரும்புகிறான். நீங்க துப்பாக்கி படத்தை எடுத்து பாருங்க, நிறைவான உதாரணம். மணி என்ன 7:04, 7:08 முடிச்சிருந்தேன். 2 நிமிஷம். அது என்ன சொல்லிட்டு இருந்தேன்? துப்பாக்கி படம். துப்பாக்கி படத்துல யாரு வில்லன்? ஒரு முஸ்லிம் வில்லன். ஒரு முஸ்லிம் தான் வில்லனா? கிடையாது. நீங்க துப்பாக்கி படத்தை திரும்ப போய் பாருங்க. துப்பாக்கி படத்தில் ஒரு முஸ்லிமை வில்லனாக காட்டவில்லை. அந்த ஒரு முஸ்லிம் 12 பேருக்கு போன் பண்ணுவாரு. யார் யாருக்கு போன் பண்ணுவாரு? ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவருக்கு போன் பண்ணுவாரு, ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கிறவனுக்கு போன் பண்ணுவாரு, ஒரு செருப்பு கடை வச்சிருக்கிறவனுக்கு போன் பண்ணுவாரு. பண்ணி அவனெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவாரு. அவனுக்கு பேரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம். அதாவது உங்க கூடவே இருக்கிற முஸ்லிம்களை நம்பாதீங்க, அவங்க தீவிரவாதத்துக்கு துணை போவார்கள் என்று. அந்த தியேட்டர்ல ஒரு குல்லா போட்டு ஒரு முஸ்லிமால படம் பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளேயே எதிரிகளை கட்டமைத்து உங்களை நீங்களே மோதி கொள்ளுகின்ற ஒரு நிலையை உருவாக்குவதுதான். நீங்க நல்லா பாருங்க, அது வரைக்கும் விஜய் படம் ஏதாவது ஓடிச்சா? துப்பாக்கிக்கு முன்னாடி விஜய் படம் ஏதாவது ஓடிச்சா? துப்பாக்கியில இருந்து எப்படி அகில இந்திய அளவில் ஃபேமஸ் ஆனாரு? 100 கோடி 1000 கோடி
துப்பாக்கி ஓடுது, பிரதமர் மோடி வந்து உன்னைய பாப்பாரு, நீ அதுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே ஓடி போய் பாப்ப. என்னடா உரசுது? உன்னுடைய சங்கித்தனம் அப்போதே ஆரம்பித்து விட்டது. இப்ப நேரடியா சங்கித்தனம் பண்ண தொடங்கி இருக்க. இந்த சங்கித்தனத்துக்கு தமிழ்நாடு இடம் அளிக்காது. தமிழ்நாடு எதற்காக போற்றப்பட வேண்டும் என்றால், தமிழ்நாடு சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது, அதனால் போற்றப்பட வேண்டும் என்று நாம் மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணி வைத்திருந்த உத்தவ் தாக்கரே, சிவசேனா, இந்துத்துவா கட்சி என்று சொல்லிக் கொள்ளுபவர் பாராட்டுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சனாதனங்களை எதிர்த்து களமாடுகிறார் என்று. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பேசிய ஒரே ஒரு வார்த்தையை நீ திரும்ப பேசிவிடு, உனக்கு ஆதரிச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். சனாதனத்தை டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற கொசுக்களை ஒழிப்பது போல சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார்ல, அதே வசனத்தை அப்படியே நீ திருப்பி சொல்லி பார்ப்போம். முடியாது. ஏனென்றால் சொன்னால் ரெய்டு வரும், ரெய்டு வந்தா காசு போகும், காசு போனா மானம் போகும், மானம் போனா மரியாதை போகும், எல்லாம் போகும். அதனால தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவது என்பது அவர்கள் வைத்திருக்கின்ற அஜெண்டா என்றால் அது உண்மை அல்ல. அவர்களுடைய உண்மையான நோக்கம் தமிழர்களுடைய அறிவை கெடுப்பது. அந்த அறிவை கெடுக்கின்ற வேலையை, நமக்குள்ளேயே எதிரியை கட்டமைக்கின்ற வேலையை தான் நடிகர் விஜய் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சீமான் போன்றவர்கள் சீமான் என்ன பண்றாரு? உன் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு பேசுற, மலையாளம் பேசுற பூரா உனக்கு எதிரிம்பாரு. விஜய் என்ன சொல்றாரு? உன் பக்கத்தில் இருக்கிற திமுக காரன் பூரா உனக்கு எதிரிம்பாரு. சங்கி என்ன சொல்லுவான்? உன் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டின் பூரா உனக்கு எதிரிம்பா. மிஞ்சி இருக்கிறது யாரு? திராவிடர்களாகிய நாம் தான். நம்மை ஏமாற்றுவதற்காக பெரியார் வெளிப்படையாக சொன்னார், பாலஸ்தீனியர்கள் அரேபிய திராவிடர்கள் என்று சொன்னார். ஏன்? ஒடுக்கப்படுபவன் எங்கிருந்தாலும் அவன் திராவிடன், அவனுக்காக இந்த இயக்கம் உழைக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மண்ணில் பெரியாரை பேனரில் வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுபவனாக இவன் வலம் வந்து கொண்டிருக்கின்றான். ஆரம்பத்திலே தோழர் உமாபதி சொன்னது போல, ஆரம்பத்தில் இதை அடித்து பேசும்போது பெரியார் இயக்க மேடையில் இதை பேசலாமா அப்படின்னு கொந்தளிச்சாங்க. பெரியார் இயக்க மேடையில் தான் உண்மைகளை அம்பலப்படுத்துவோம். தந்தை பெரியார் தான் முதலாக ஓபிசியில எப்படி பார்ப்பான், தனக்கான அடியாட்களை வச்சிருப்பான், எஸ்சி எஸ்டில எப்படி அடியாள வச்சிருப்பான், மைனாரிட்டிஸ்ல எப்படி தன்னுடைய அடியாள உருவாக்குவான்றதெல்லாம் ஓப்பனா உடைச்சு பேசியவர் தந்தை பெரியார். அவருடைய வழியில் வந்தவர்கள் அவருடைய பெயரை வைத்து ஏமாற்ற பார்த்தாலும், ஏன் பெரியார் பேனர் வச்சிருக்கிற எல்லாரையும் ஆதரிக்கணும்னா பெரியார் பேனரை போட்டுட்டு சாதி சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறான், அவனை ஆதரிப்போமா? அவன் தான் பெரியாரை ஏத்துக்கிறேன்றானே. ஒரு நாயுடு சங்கத்தை சேர்ந்தவன் பெரியார் பேனரை போட்டு சுத்துறான், அவன் பெரியாரை ஏத்துக்கிட்டான்றதுக்கா ஆதரிக்க முடியுமா? அப்படிலாம் முடியாது. பெரியாரே நாளைக்கு வந்து அவர் சொன்னதுக்கு மாறா பேசினாலும் நீங்க பெரியார் கிடையாது, தள்ளி நில்லுங்கன்னு சொல்லும் தமிழ்நாடு. அந்த அறிவை பெரியார் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை கெடுக்கின்ற வேலையை சங்கிகள் செய்கிறார்கள். அந்த அறிவை கொடுக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசு செய்கிறது. அந்த அறிவை கொடுக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசு செய்கிறது என்றால் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும். நான் முதல்வன் என்று IAS IPSகளை உருவாக்குகிறார்கள், வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள், தொழில் முனைவோர்களை உருவாக்குகிறார்கள், தமிழ்நாட்டை வளர்ந்த மாநிலமாக உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுகிறார்கள் என்றால் இந்த அரசு தொடர வேண்டும், சமூக நீதி அரசு தொடர வேண்டும். மற்ற அனைத்து சனாதன சக்திகளும் வேறறுத்து வெட்டி எறியப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய ஒரே நோக்கம். ஒரு பொது மனிதன் அரசியலாக இப்படி பேசலாமா என்று சிலர் கேட்பார்கள். ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு இப்படி பேசலாமா என்று கேட்பார்கள். ஊடகவியலாளனுக்கு தான் முதல் கடமை இருக்கிறது, எந்த பக்கத்தில் நாம் நிற்க போகிறோம் என்று. நாங்கள் மக்களின் பக்கத்தில் இருக்கிறோம், உண்மையின் பக்கத்தில் இருக்கிறோம். உங்களை போன்ற உளுத்து போனவர்களின் பக்கத்தில் எங்களால் ஒருபோதும் நிற்க முடியாது. எது உண்மையோ, எது தர்மமோ அல்ல, எது அறமோ அதன் பக்கம் நாங்கள் நிற்போம். நீ தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவுன்னு பேசின போதே, தர்மம்னா என்ன? சனாதன தர்மம். வேற என்ன? சிபிஐ என்கொயரியில போய் கேஸ் மேல கேஸ போடுவான், பதில் சொல்லிட்டே திரி, அதுக்கு அரசியல் ஒரு பாதுகாப்புன்னு எங்கள்கிட்ட வந்து ஏமாத்திட்டு தெரியாத. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். 200 தொகுதிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் கொள்கை ஒழிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு தொடர் பரப்புரை கூட்டங்களை நடத்துகின்ற திராவிடர் விடுதலை கழகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.